கிளான்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட விட்டுறேன், உங்கள் வண்டியை நீங்கள் பண்ணி கொடுங்க, பொருள் உங்களோடது, இன்ஃபர்மேஷனுக்காக கொடுக்குறேன். இந்த யூனிட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு 9 இன்ச் யூனிட். அந்த யூனிட்டில் வந்து அந்த மோடை செலக்ட் பண்ணி தான் நம்ம டியூன் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த 9 இன்ச் வச்சிருக்கிற கஸ்டமர்ஸ்க்காக சொல்கிறோம். ஆடியோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான் அது. சார் வந்து இதில் எதுவுமே அவர் கேட்கல, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டார். டிக்கி ஸ்பேஸ் கொஞ்சம் கூட எனக்கு ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 லிட்டர்ஸ் தான் எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. ஸ்பேஸையும் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு ஓவரால் அவுட்புட் வாஸ். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு Decibel Autohub. இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு கிளான்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த கஸ்டமர் வந்து பை ப்ரொஃபஷன் போலீஸ். அவர் வந்து நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணுறாரு, நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அவரோட டைம் வந்து இட்ஸ் நாட் அ பேசிக் திங். நம்ம வீடியோஸ் பார்த்து நம்மளையும் மதித்து நம்மகிட்ட வந்ததுக்கு தேங்க்ஸ் லாட் சார். அது கண்டிப்பாக அந்த வீடியோ மேலே நான் சொல்லி ஆகணும். அவரும் இதே மாதிரி தான், உங்கள்கிட்ட விட்டுறேன், உங்கள் வண்டியை நீங்கள் பண்ணி கொடுங்க, பொருள் உங்களோடது, போடுங்க, எனக்கு வண்டி நல்லா அவுட்புட் நல்லா வந்தால் சரி அப்படின்னாரு. ஓகே சார், சூப்பராக பண்ணி தந்துடுறேன்ட்டேன். இப்போ 2-வே ஆக்டர் சிஸ்டம் தான் பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து அவரோட விருப்பம் வந்து கொஞ்சம் லவுடாக குவாலிட்டியான சாங்ஸ் நான் கேட்பேன், மோஸ்ட்லி ஓல்ட் சாங்ஸ் நிறைய கேட்பேன். ஃபைன். இந்த வண்டியில் ஒரே ஒரு கன்சர்ன் என்னென்னா, அது டாப் எண்ட் யூனிட்டு, 9 இன்ச் யூனிட். நம்ம அது யூனிட்டை மாற்றி பண்ணும்போது அதனோட அவுட்புட்டே வேறு. இந்த 9 இன்ச் யூனிட்டில் வந்து மெயினாக வந்து ஒவ்வொரு ஹெட் யூனிட்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மோட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மோடு வரும்போது தான் நமக்கு ப்ராப்ளமே. ஏன்னா அவன் ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணியிருப்பான். அந்த அல்காரிதம் நம்ம கேப்சர் பண்ணி அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி டியூன் பண்ண இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஜாஸ்தியாகும். நம்ம டிஎஸ்பி ஹை எண்டாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி சின்ன காரில் அதை நம்ம அதை பண்ண முடியாது. இந்த மோட்ஸ் இருக்கிறதுனால நம்ம எந்த மோடில் வச்சா ப்ராப்பராக இருக்குமோ அந்த மோடை செலக்ட் பண்ணி நம்ம டியூன் பண்ணி தரோம். பட் இந்த கஸ்டமர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த மோடை மாறி இன்ஃபர்மேஷனுக்காக கொடுக்குறேன். இந்த யூனிட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு 9 இன்ச் யூனிட். அந்த யூனிட்டில் வந்து அவைலபிள் அது இருக்குது. ஒரு 3 மோடு இருக்கும். அந்த 3 மோடு மாற்றும் போது நேச்சுரல், அக்வாஸ்டிக் அப்படின்னு ஒரு மோடு எதுவும் இருந்தது இல்லை. அந்த மாதிரி மோட்ஸ் மாற்றும் போது, ஏன்னா நம்ம ஒரு மோடில் தான் அந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு அந்த மோடை செலக்ட் பண்ணி தான் நம்ம டியூன் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த 9 இன்ச் வச்சிருக்கிற கஸ்டமர்ஸ்க்காக சொல்கிறோம். ஆடியோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான் அது. பட் ஸ்டில் பண்ணுறோம். ஆனால் அந்த மோடு மட்டும் நீங்கள் அதை பார்த்துக்குங்க. அதை ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். ஸோ அதை வச்சு இதில் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இஎஸ்பியோட 1000 சீரிஸ். ரொம்ப நாள் ஆச்சு இஎஸ்பி சீரிஸ் போட்டு. இஎஸ்பி வந்து இனிஷியலாக இட் வாஸ் அவர் ப்ராடக்ட். ஸோ ரொம்ப நாளாக நம்ம போட்டுட்டு இருந்தோம். பட் அப்போ அந்த டைமில் நம்ம ப்ரொமோஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த ப்ரொமோஷன் இல்லாத காலத்தில் இஎஸ்பி நம்ம தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைன். காலங்கள் மாற மாற எல்லாமே மாறும். அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஃபைன். பட் ப்ராடக்ட் எக்ஸலண்ட் ப்ராடக்ட். அதாவது ஒரு சாஃப்ட் சவுண்ட் சிக்னேச்சரும் சொல்ல முடியும். நீங்கள் அதை எப்படி வேணால் டியூன் பண்ண முடியும். எவ்வளோ நேரம் கேட்டாலும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஒரு நல்ல வோக்கலாக வந்து எனக்கு வோக்கல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமருக்கெல்லாம் தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் இன்னொரு விஷயம் தான், மிட்பாஸும் சூப்பராக வரும். அந்த மாதிரி ஒரு கேட்டகரியான ஸ்பீக்கர்ஸ் இது. ஸோ அதான் இதுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட் காம்பனண்ட், ரியர் கோஆக்சல், ஒரு 8 சேனல் டிஎஸ்பி ஃப்ரம் Awave போட்டிருக்கோம். தென் வந்து ஒரு மோனோ ஆம்பிளிஃபையர், SoundBooster as it is. 4 சேனல் பார்த்தீங்கன்னா Helix. ஏன்னா நமக்கு கொஞ்சம் ரிசல்ட்ஸ் பெட்டர்மெண்ட்டாக வரணும். ஏன்னா இந்த ஹெட் யூனிட் பார்த்தா சிக்னல்ஸ் கொஞ்சம் வீக் தான். எல்லா ஃப்ரீக்வன்சியுமே ஒரே மாதிரி அளவுக்கு இதில் வெளில வரதில்லை, ஏறு மாதிரி இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைலாம் இதில் இருக்கிறதுனால கொஞ்சம் இதில் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் நம்ம அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த யூனிட் வரும்போது நம்ம முதல்ல சொல்லுவோம், இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, அப்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் அவுட்புட் என்னால் கொடுக்க முடியும் முதல்ல சொல்லி தான் செய்வோம். ஹீலிக்ஸோட D4 4 சேனல் ஆம்பிளிஃபையர், SoundBooster மோனோ, சப்வூஃபர் வந்து அகைன் சார் வந்து இதில் எதுவுமே அவர் கேட்கல, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டார். எனக்கு சப்வூஃபர் நீங்கள் வைங்க, ஆனால் எனக்கு டிக்கி ஸ்பேஸ் கொஞ்சம் கூட எனக்கு ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 லிட்டர்ஸ் தான் எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. அந்த ஸ்பேஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு சப்வூஃபர் வச்சு கொடுத்துருங்க. எனக்கு சப்வூஃபர் இஸ் நாட் மேண்டேட்ரி, பட் ஸ்டில் அந்த பேஸ் வந்து எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஸோ அந்த 12 to 13 லிட்டர்ஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான் அந்த கெப்பாசிட்டி எனக்கு கிடைக்கும். அங்கே ஒரு சின்ன மோல்ட் பண்ணி ஒரு போல்கோட 8 இன்ச் சப்வூஃபர் டுவெல் வாய்ஸ் காயில் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எந்த வித டிக்கி ஸ்பேஸையும் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு மோல்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓவரால் அவுட்புட் வாஸ் ரியலி குட். அந்த கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எனக்கு நான் நினச்ச மாதிரியே இருக்குது. அவர் கரெக்டாக அவர் டெமோ கேட்டுட்டு எடுக்கிற போது ரிவ்யூ கொடுக்க முடியல. அவருக்கு என்னாச்சுன்னா அதுக்குள்ளே ஏதோ ஒரு
கேஸ் அர்ஜென்ட், நான் உடனே போய் ஆகணும் அப்படின்னு டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டாரு. அவனால் ரிவ்யூ கொடுக்க முடியல, திருப்பி என்னால் கான்டாக்ட் பண்ணவும் முடியல, வர பிஸியாக இருக்காரு. ஃபைன், தேங்க்யூ. रातें बिताऊं